विश्वामित्र प्रियदन रामा राम राम जय राजा रामा राम राम जय சீதா ராமா. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தனுசு ராசி அப்படின்னாலே பார்க்காத கஷ்டம் படாத கஷ்டம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனை பேருக்கு நீங்கள் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு மீதி இருக்கிறது என்னமோ நஷ்டம் மட்டும்தான். துரோகம் கண்டிப்பாக வராது, ஆனால் நஷ்டம் அடைவீங்க. ஒரு இடத்துல இவருக்காக நீங்கள் 4 காசு போட்டிங்க அப்படின்னா அவர் அதால் லாபம் அடைஞ்சிட்டு போயிடுவார். அந்த நன்றியும் உங்களுக்கு திரும்பி வராது, நீங்கள் போட்ட முதலும் உங்களுக்கு திரும்பி வராது. இப்பேற்பட்ட கிரக சூழ்நிலைகளை கொண்ட ராசி தான் தனுசு ராசி. அப்பேற்பட்ட தனுசு ராசிக்கு மேலும் ஒரு பிரச்சனை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் இருக்குதா? சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடைய போகிறாரு. அதால் நமக்கு பாதகமா சாதகமா? பொதுவாகவே சனி பகவான் வருஷத்தில் ஒரு 4 மாதம் பெயர்ச்சி அடையிறது அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம். அப்படி அவர் பெயர்ச்சி ஆகும்போது வக்ரமான ஒரு நிலையில் பெயர்ச்சி ஆகிறாருன்னும் போது அதால் என்னெல்லாம் நடக்கும்? குணாதிசயங்கள் மாறுபடும். இது நாள் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். ஏன்னா சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நின்று நிதானமாக நிறுத்தி யோசித்து செயல்படக்கூடியவர் தான் சனி பகவான். அப்பேற்பட்டவர் ஒரு வக்ரமான ஒரு குணாதிசயத்தோட பெயர்ச்சி ஆகுறாரு அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய நல்லதுகள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். தாமதமாக நடந்தாலும் ஒரு நாள் நாம் நினச்சதை விட மிகப்பெரிய ஒரு லாபத்தோடு தான் அந்த விஷயம் நடந்து தீரும் அப்படின்றத நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. அப்பேற்பட்ட சனி பகவான் வக்ர பெயர்ச்சி அடையும் போது அவருடைய தாக்கம் நம்மளை பாதிக்கக்கூடாது. மீறி பாதித்தாலும் மிகப்பெரிய ஒரு பாதகத்தை அது கொடுக்கக்கூடாது. அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்னா 2 விஷயம்தான். சனிக்கிழமை தோறும் உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்தில் கண்டிப்பாக நவகிரகங்கள் இருந்தே தீரும். அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க. கருப்பு துணியில் எல்லை வச்சு அந்த துணியோட முனைய திரியாக உருமாற்றி அந்த தீபத்தை சனி பகவானை நினச்சிக்கிட்டு உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அனைத்து இன்னல்களையும் எல்லா பிரச்சனைகளையும் சனி பகவான் கிட்ட ஒப்படைங்க. அந்த சனீஸ்வரன் உங்களுக்கு சாதகமாக நிச்சயமாக மாறியே தீருவார். எப்படி சாதகமாக மாறுவார் அப்படின்னா, எல் தீபம் போடும்போது மனசுக்குள்ள ராம நாமத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே ஏற்றுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை அன்பர்களின் வாழ்க்கையிலும் நடந்தே தீரும். இது மாற்ற முடியாத மறுக்க முடியாத உண்மை. அதனால தான் ஆரம்பத்திலேயே ராமநாமத்தோட நாம் இதை ஆரம்பிச்சிருக்கோம். மிகப்பெரிய ஒரு வரத்தை வரப்பிரசாதமாக சனி பகவான் கிட்டேருந்து நமக்காக யார் பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சநேயர். அந்த வாயுபுத்திரனின் சிரத்துக்கு மேலே 7.5 வினாடி கூட உட்கார முடியாமல் கீழே இறங்கினவர் தான் சனி பகவான். சனி பகவான் இறங்கினதுமே வாயுபுத்திரன் என்ன கேட்டார் அப்படின்னா, ராமநாமத்தை யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த உலகத்தில் ராமநாமத்தை யார் உச்சரிச்சுக்கிட்டு உங்களை நினச்சி அவங்க கஷ்டம் போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுனாலும் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பாதகம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கணும். ஏன்னா யோசிச்சு பாருங்க, சனி பகவானை நினச்சி வேண்டும் போது யாருமே ஸ்ரீராம நவமியை சொல்லவே மாட்டாங்க. அப்படி யாராவது ராம நவமியை பாராயணம் பண்ணிக்கிட்டு உங்களை நினச்சி வேண்டுனாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பார்வை அவங்களுக்கு பாதகமாக இருக்கவே கூடாது. அவ்வளோதான். மிகப்பெரிய ஒரு வரத்தை சூட்சமமாக சனி பகவான் கிட்டேருந்து வாங்கிட்டாரு. அந்த சூட்சமத்தை இந்த பிரபஞ்சமே உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதால தான் இன்னைக்கு நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க. வரும் சனிக்கிழமையில் இருந்து தினந்தோறும் சனி பகவானுக்கு எல் தீபத்தை போடுங்க. மனசுக்குள்ள ராம நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போடுங்க. வரக்கூடிய அடுத்த 4 மாதங்கள் எந்த விதமான ஒரு அசுப காரியங்களும் கண்டிப்பாக நடக்காது. இது மறுக்க முடியாத மாற்ற முடியாத உண்மை. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு சனியின் வக்ர பெயர்ச்சியால் ஆபத்து இல்லை. சாதகமா அப்படின்னு கேட்டால் சாதகமும் இல்லை பாதகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் எதிர்பார்த்த வேலைகள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக வரும்.
ஏன்னா சனியோட பெயர்ச்சி வக்ரமாக இருக்கு இல்லையா, அவருடைய குணாதிசயங்கள் மாறும்போது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது பாதகம் சற்று குறைவாக தான் இருக்கும் பட்சத்தில் எல்லாமே நடக்கும், கொஞ்சம் பொறுமையாக நடக்கும். அந்த பொறுமையான காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய பொறுமையை இழந்து மன அழுத்தத்துக்கு ஆளாயிடுவீங்க. அப்படி மன அழுத்தத்துக்கு ஆளானா அடுத்தது என்ன, மன உளைச்சல்கள் ஏற்படும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களை தள்ளி உங்களை ரொம்ப ரொம்ப சோர்வு அடைஞ்சு அட என்னையா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இதிலிருந்து நாம் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கணும், நமக்கு வரக்கூடிய பாதகத்தை எப்படி தடுக்கணும் அப்படின்ற சூட்சமம் தான் உங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சு போச்சே. வரக்கூடிய சனிக்கிழமையிலிருந்து தொடர்ந்து நவம்பர் மாதம் 1வது வாரம் வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி இருக்க போது. ஆகையால் நீங்களும் வாரந்தோறும் சனி பகவானை நினச்சி அவருக்கு எல் தீபம் போடுங்க. அதாவது நமக்கு யார் பாதகத்தை ஏற்படுத்துவாங்களோ அவங்களையே நம்மளுடைய நண்பர் ஆக்கிக்கிட்டா அவரால் நமக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடக்குமா? நடக்கவே நடக்காது. வாயு புத்திரனின் துணை உங்களுக்கு இருக்கு. தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக ஜெயிக்க பிறந்தவர்கள். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இந்த 4 மாத காலகட்டங்களில் அப்படியே மென்மையாக வளரும். அதை அப்படியே தட்டி வைங்க. எந்த இடத்துல கருத்து வேறுபாடு அப்படின்றது முளைக்குதோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிடுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். அவங்களே மனம் மாறிடுவாங்க. உங்கள் வீட்டு ஐயாவே நம்ம இவ்வளோ கோவப்பட்டுட்டோம், இந்த அம்மா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, நம்ம வீட்டு அம்மாவுக்கு இவ்வளோ பொறுமையா, நம்ம இதெல்லாம் தெரியாமல் இவங்க மேலே கோவப்பட்டுட்டோமே அப்படின்னு மனசு மாறுவாங்கங்க. உங்களுடைய மனைவி ஏதாவது ஒரு இடத்துல கோவப்படுறாங்களா, அந்த இடத்துல நீங்கள் விட்டு கொடுத்து போய் பாருங்க, அவங்களுக்கே மனசு மாறும். அடடா நம்ம கணவருக்கு அலுவலகத்தில் எவ்வளோ ஒரு மன அழுத்தம், அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்த உடனே நம்மக்கிட்ட அவர் மென்மையாக புன்னகையோடு தான் பேசுகிறாரு, அவரை போய் நம்ம இப்படி மனம் கோணற அளவுக்கு பேசிட்டோமே, அவரோட மனசு கஷ்டப்படுற அளவுக்கு பேசிட்டோமே அப்படின்னு அங்கேயே ஒரு மாற்றம் ஏற்படும். அதை விட்டுட்டு நீங்களும் சரிக்கு சமமாக கோவப்பட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாக்குவாதங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக தலையெடுத்தே தீரும். ஏன்னா சனி பகவான் தான் வக்ர பெயர்ச்சியாக இருக்காரு. எந்த நேரத்தில் அதாவது சறுக்குனது தான் சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு நேரம் அவருக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு அவர் பார்த்துக்கிட்டே தான் இருப்பார். அதுக்கு நாம இடம் கொடுக்கவே கூடாது. வாயு புத்திரனின் துணையும் ஸ்ரீராமரின் துணையும் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் எந்த சக்தியாலேயுமே உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமுமே இனிமேல் வரவே வராது அன்பர்களே. 2024 குரோதி வருடத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த வேலை வாய்ப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைத்தே தீரும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த குரோதி வருடத்தில் விவாக பாக்கியம் உண்டு. நடந்த குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக தாங்கய்யா இருக்குது. எந்த பெயர்ச்சி சாதகமாக இருந்தாலும் சனீஸ்வர பகவானின் பெயர்ச்சியும் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நமக்கு நாளும் நடக்கும், அந்த நாளும் நல்லதாக நடக்கும். ஏன்னா இவருக்கு அடுத்தது தான் சூரிய பகவான், ராகு, கேது, இவங்க எல்லாருமே. இவர் நினச்சாருன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்கக்கூடிய நல்லதை தடுக்கவும் முடியும், மற்ற கிரகத்தை நல்லது செய்ய வைக்கவும் முடியும். அப்பேற்பட்ட ஒரு அபாரமான சக்தியை கொண்டவர் தான் சனி பகவான். அப்பேற்பட்ட சனி பகவானை நாம் நமக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 9 கிரகங்களும் இந்த பிரபஞ்சமுமே நமக்கு சாதகமாக ஆன மாதிரி தான். ஆகையால் அன்பார்ந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான். சனிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போய் சனி பகவானுக்கு ஒரு எல் தீபத்தை மனசுக்குள்ள ராம நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டே போடுங்க. நம்பிக்கையோட உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியத்தை நோக்கி எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருங்க. வெற்றி உங்களை நோக்கி உங்கள் பின்னாடி துரத்தி வந்துக்கிட்டே இருக்கு. வெகு விரைவில் சிகரத்தில் ஏறி நீங்கள் வெற்றி வாகையை சூடக்கூடிய நாள் வந்தே தீரும். நம்பிக்கையோடு இருங்க, மன தைரியத்தோடு இருங்க. ஜெயம் உண்டாகட்டும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நன்றி.